2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் கேப்சிகமாக இருந்தால் நல்லது, பிகாஸ் அது கிரேவிக்கு ஒரு கலர் கொடுக்கும். 4 பல்லு பூண்டு, இது எல்லாம் கட் பண்ணி சைடாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டு 1 கப் பாஸ்தாவை சேர்த்துருங்க. இப்போ அது நல்லா வெந்த பிறகு வடித்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜீஸை ஒரு பேனில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதோட நம்ம 1 கப் 100 கிராம்ஸ் பன்னீரையும் சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் பட்டரை விட்டுட்டு அதில் இந்த அரைச்சி வச்ச கிரேவியும் சேர்த்துக்கலாம். அந்த பாஸ்தாவையும் சேர்த்து டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், கொஞ்சம் மிளகுத்தூள், இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபைபர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பிடிச்ச வெஜ்ஜஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.